ஹெச்டிஎம்எல்ல செக்ஷனுங்கிற ஒரு டேக்கை பற்றி பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல நான் என்ன கொடுக்குறேன், செக்ஷன் சொல்லி ஒரு டேக் கொடுக்குறேன். எஸ்இன்னு கொடுத்தீங்கன்னா போதும், அதிலே வந்து ஆட்டோமேட்டிக்காக காட்டும் உங்களுக்கு. செக்ஷன் சொல்லி கொடுத்துங்க. கொடுத்துட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கு ஸ்லாஸு செக்ஷன் சொல்லி வந்துடும். ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ நம்ம இதுக்குள்ளே இது ஒரு செக்ஷனாக எடுத்துக்கோம், அப்படியே ஒரு பகுதியாக எடுத்துப்போம். இப்போ நான் என்ன கொடுக்க போகிறேன், எக்ஸாம்பிளுக்கு வந்து எபோட் மீ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு அதை என்னை பற்றி சொல்ல போகிறோம்னு வச்சுங்களேன். இப்போ இந்த மாதிரி எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஹெட்டிங் கொடுத்துங்க. இப்போ ஹெட்டிங் 2ன்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த இடத்துல போய் எனக்கு வந்து எபோட் மீ அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். கொடுத்துட்டு இப்போ அடுத்ததில் ஒரு பாராகிராஃப் ஒன்று எழுதுகிறேன். அதாவது ஒரு பாராகிராஃப் ஒன்று எழுதுகிறேன். பின்னு சொல்லி கொடுத்துட்டா ஸ்லாஸ் பின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டைப் பண்ணுறதுக்கு அலுப்புப்பட்டுக்கிட்டு நான் வந்து லோரம் சொல்லி கொடுக்குறேன். லோரம் சொல்லி கொடுத்துட்டு எனக்கு 20 வேர்ட்ஸில் வந்து எனக்கு ஒரு லெட்டர்ஸ், அதாவது சென்டென்ஸ் வந்து அதே டைப் பண்ணி கொடுத்துரும். ஜஸ்ட்டு ஒரு என்ட்ரு கொடுத்துட்றேன். இந்த கிளிக் பண்ணுறேன், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் என்ன எழுதியிருக்கோம், ஒன்று செக்ஷன் சொல்லி கொடுத்துருக்கோம், ஆட்டோமேட்டிக்காக ஸ்லாஸ் செக்ஷன் வந்துருச்சு. ஒரு ஹெட்டிங் ஒன்று கொடுத்துருக்கோம், அதாவது H2ங்கிற ஒரு ஹெட்டிங்கை யூஸ் பண்ணி எபோட் மீன்னு சொல்லி எழுதியிருக்கோம். அடுத்தது ஒரு பாராகிராஃபில் வந்து ஒரு 20 வேர்ட்ஸ் என்ட்ரி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் இதை போய் ரன் பண்ண போகிறேன். ஃபைலில் போய் சேவ் பண்ணிவிடுங்க. ஃபைலில் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் கூகுள் குரோமுக்கு வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து என்ன, இந்த ஜஸ்ட் ஃபைலை கொடுத்தோன்னே அதை வந்து காப்பி பண்ணிக்கணும். அதாவது ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி பார்த்து கொடுத்துங்க. அந்த ஃபைல் நேம் வந்து காப்பி பார்த்து கொடுத்துங்க. கொடுத்துட்டு கூகுள் குரோமுக்கு வந்துடுங்க. வந்துட்டு இந்த இடத்துல ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பேஸ்ட்டு கொடுத்துங்க. ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட்டு கொடுத்திங்கன்னா அந்த பார்த்து இங்கே வந்துடும். ஜஸ்ட் என்ட்ரு மட்டும் கொடுங்க. என்ட்ரு மட்டும் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணி காட்டும் எபோட் மீ. அடுத்தது அது கீழே வந்து ஒரு பாராகிராஃப் வருது. அப்போ இது வந்து என்ன செஞ்சது, இதை வந்து ஒரு செக்ஷனாக எடுத்துக்கிச்சு. இப்போ அடுத்தது இந்த இடத்துல ஜஸ்ட் என்ட்ரு பண்ணிட்டு இன்னொரு ஹெட்டிங் கொடுத்துக்கலாம். சர்வீசஸ்ஸு, காண்டாக்ட் மீ, காண்டாக்டர்ஸ், இந்த மாதிரிலாம் கொடுத்து நம்ம ஒன்றா செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இதுக்கெலாம் என்ன செய்ய முடியுது, இந்த செக்ஷனுங்கிற டேக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.